சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவிலிருந்து விலக்களிக்கக்கூடிய வழக்கு தற்பொழுது ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான உத்தரவு ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலமாக அரசுக்கு 28,26,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. பின்னர் செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனை மூலம் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக கூறி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் திமுக முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி ஆகியோர் நிர்வாக இயக்குநர்களாக உள்ள மருத்துவமனை மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஓம் பிரகாஷ் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன்கள் கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். பின்னர் அவர்களுக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்களும் வழங்கப்பட்டன. இதற்கிடையில் வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போது பொன்முடி தரப்பில் அரசு பணி காரணமாக தன்னால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்றும் தற்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாகவும் திமுகவின் செயற்குழு உறுப்பினராக இருப்பதால் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகள் தனக்கு வழங்கப்பட்டிருப்பதையும் தனது வயதையும் கருத்தில் கொண்டு விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என பொன்முடி தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதேபோல் அமலாக்கத்துறை தரப்பில் பொன்முடி தற்போது திமுகவின் செயற்குழு உறுப்பினராக இல்லை என்பதால் அவர் விசாரணையில் இருந்து ஆஜராக விலக்களிக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொன்முடி நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிய மனு மீது வருகிற ஜூன் 21ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி பிரதான வழக்கை ஜூலை 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.